என்னோட அக்கா கன்சீவாக இருக்கும்போது அடிக்கடி அம்மியில் அரைச்ச கொள்ளு துவையலை செஞ்சு கேட்பாங்க. மேரேஜுக்கு முன்னாடி ஒரு சில ரெசிபீஸ் தான் எனக்கு செய்ய தெரியும். அதில் இந்த கொள்ளு துவையலும் ஒன்று. அம்மியில் துவையல் அரைச்சி நிறைய வருஷம் ஆயிடுச்சுங்க. அதனால் இன்றைக்கி துவையல் அரைக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் துவையலோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்தது. நான் இன்றைக்கி கொள்ளு பயிருக்கு பதிலாக பச்சை பயிறு சேர்த்து துவையல் அரைக்க போகிறேன். இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு தேவைப்படும் போது இந்த துவையலை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரை பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய், காய்ந்த மிளகாய் சேர்த்து ஃப்ரை பண்ணணும். மிளகாய் ஃப்ரை ஆனதும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கணும். நெக்ஸ்ட்டு பச்சை பயிறு சேர்த்துக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னது தான், பச்சை பயிருக்கு பதிலாக கொள்ளும் நம்ம சேர்த்துக்கலாம். பச்சை பயிறு நல்லா ஃப்ரை ஆனதும் பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அடுத்ததாக அம்மியை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் அம்மியில் ஃப்ரை பண்ணி வச்ச மிளகாய் வத்தலை சேர்த்துக்கிறேன். மிளகாய் வற்றல் நல்லா அரைப்பட்டதும் பச்சை பயிறு சேர்த்து அரைக்கணும். அடுத்ததாக பச்சை பயிரும் சேர்த்துக்கிறேன். பச்சை பயிறு அரைக்கும்போது அப்பப்போ கொஞ்சம் தண்ணீர் தெளிச்சிக்கோங்க. அப்போ தான் பச்சை பயிறு இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே அரைப்படும். பயிறு நல்லா அரைப்பட்டதும் சீரகம், புளி, தேங்காய் துருவல், உப்பு நான் சேர்த்துக்கிறேன். தேவைப்படும் போது கொஞ்சம் தண்ணீர் தெளித்து நம்ம அரைச்சிக்கணும். தேங்காய் துருவலும் நல்லா அரைப்பட்டதும் ஃபைனலாக 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சி எடுத்தோன்னா டேஸ்டியான பச்சை பயிறு துவையல் ரெடி. சுட சுட சாதத்தோடவும் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. என்னோட ஃபேவரட் என்னென்னா பழைய சாதத்தோட இந்த துவையலை பிசைஞ்சு சாப்பிட எனக்கு ரொம்பவே பிடிக்கும். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.